இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ் என்ன? ஆப்பிள், கூகுள், ஒன் பிளஸ், நத்திங் இல்லையா? அப்புறம் போனா விவோ வச்சிருப்பீங்க, இல்ல ஓப்போ வச்சிருப்பீங்க. இந்தியாலயும் பிராண்ட்ஸ் இருந்துச்சு. மைக்ரோமேக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, லாவான்னு ஒரு மொபைல் இருந்துச்சு, லைஃப்னு ஒரு மொபைல் இருந்துச்சு. இவங்க எங்க போனாங்க? நம்ம யாரோட கைகளில் அது இல்லையே. யாரோட கைகளில் இல்லையே. மைக்ரோமேக்ஸ்க்கு ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் அவங்க பெரிய growth அட்டன் பண்ணாங்க. மைக்ரோமேக்ஸ் வந்து 10வது இடத்துல இருந்தது. உலக அளவில் 10வது இடத்துல மைக்ரோமேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுத்தாங்க. எல்லாரும் வாங்க முடியுற மாதிரியான காஸ்ட்ல மைக்ரோமேக்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ அஃபோர்டபிலிட்டியில் 10வது இடத்துல மைக்ரோமேக்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஜீரோ ஆயிட்டாங்க. ஜீரோ. எப்படி 10வது இடத்துல இருந்த ஒரு ஆளு எப்படி ஜீரோ ஆனா? மைக்ரோமேக்ஸோடைய மொத்தமும் யாரை நம்பி இருந்தாங்கன்னா சைனாவை நம்பி இருந்தாங்க. சைனாட்ட இருந்து காம்பனன்ட்ஸ் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி தான் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா சைனா வந்து ஓகே நம்ம பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஓப்போ விவோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சைனா பிராண்ட்ஸ் தான். ஸோ சைனீஸ் பிராண்ட் நம்ம இவ்வளோ பேர்